அவருடைய கையெழுத்து பிரதி. அடுத்தது அவருடைய கவிதைகளின் உள்ளடக்கம் திராவிட இயக்க கொள்கைகள் தான். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன உணர்வு, மொழி உணர்வு, பெண் உரிமை, இதெல்லாம் பெரும் பிரிவுகள். அதில் இருக்கின்ற உட்பிரிவுகள் இவையெல்லாம். அடுத்தது வர்ணாசிரம எதிர்ப்பு, சமூக சீர்திருத்தம், இவையெல்லாம் திராவிட இயக்கத்தின் பெரும் கொள்கைகள், அதனுடைய உட்பிரிவுகள். இது அவருடைய கவிதைகளின் வகைகள். அடுத்தது திராவிட இயக்கம் கையில் எடுத்த இன்னொரு கலை வடிவம் நாடகம். உங்களுக்கே தெரிந்திருக்கும், 1943 அண்ணா அவர்கள் சந்திரோதயம் நாடகத்தை, முதலாவது அவருடைய நாடகம், அது 43 மேடையேறியது. அதற்கெல்லாம் முன்பாக 1936 ஆண்டிலே இவருடைய புதுச்சேரி நாடகங்கள் புதுச்சேரி, தமிழ்நாடு, மலேசியா, இலங்கை போன்ற பகுதிகளில் அவருடைய நாடகங்கள் நிறைய நடைபெற்றிருக்கின்றன. மலேசியாவில் ஈப்போ நகரிலே நடந்திருக்கிறது அவருடைய நாடகம். அவருடைய நாடகங்கள் தமிழ் இலக்கியம், அதாவது சங்க இலக்கியத்தை எப்படி பாடலாக அவர் மாற்றம் செய்கிறாரோ அதே போல சங்க இலக்கிய பாடல்களை அவர் நாடகமாக வடிவமைக்கிறார். இந்த முயற்சியை பாரதிதாசனும் செய்திருக்கிறார், இவரும் செய்கிறார். வீரத்தாய், புறநானூறு பாடலிருந்து ஒரு கதையை எடுத்துக்கொண்டு வீரத்தாய், தமிழச்சின் தேசபக்தி, கோவலன் கண்ணகி, அதாவது சிலப்பதிகார நாடகத்தை அவர் மறுவாசிப்பாக, சிலப்பதிகாரத்திலும் சில திராவிட இயக்கத்துக்கு சில ஏற்றுக்கொள்ள முடியாத சில கருத்தில் அதை இயக்கத்திற்கு தகுந்தாற் போல அவர் மாற்றுகின்றார். அவர் தலைப்பிடவில்லை, அதனால் கோவலன் கண்ணகி என்ற தலைப்பை இங்கே நான் கொடுத்தேன். அடுத்தது இவை அந்த கையெழுத்து பிரதிகள். அடுத்தது கோவலன் கண்ணகி நாடகத்தின் கையெழுத்து பிரதி. அடுத்தது திராவிட இயக்கத்தின் அடிப்படையான கூறாக அவர்கள் புராணங்களை மறுத்தார்கள், வேதங்களை மறுத்தார்கள், புராணங்களை மறுத்தார்கள். அந்த எல்லாவற்றையுமே இப்ப கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம் எல்லா நூல்களையுமே அவர்கள் எரிக்க வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத கருத்துக்களை சொல்கின்றன என்று சொன்ன ஒரு சொற்போர் நடந்தது. அதை அந்த நூல் தீ பரவட்டும் என்ற தலைப்பிலே கூட அவர் புத்தகமாக வெளியிட்டார். அப்படி ராமாயணத்தை முழுக்க முழுக்க தங்களுடைய இயக்கத்தின் பார்வையில் பார்க்கின்றார்கள். அந்த தலைப்பே உங்களுக்கு தெரிந்துவிடும், தமிழரின் வீழ்ச்சி அல்லது ராமாயண சாரம். நந்தனார் கதையை இயக்கத்தின் பார்வையில் பார்க்கக்கூடிய வீரநந்தன் என்ற நாடகத்தை அவர் எழுதியிருக்கிறார். 2 செய்திகள் அதில் அவர் அப்போதே குறிப்பிடுகிறார். 1945 எழுதப்பட்ட நாடகத்தில் நந்தனார் உடைய மறைவு அவர்கள் சிதம்பரம் கோயிலிலே பார்ப்பனர் அவரை ஓமகுண்டத்தில் தள்ளி கொண்டு விடுகிறார்கள் என்று ஒரு பார்வையும், நந்தனார் புத்த சமயத்தை தழுவியவர், அதனுடைய பிரச்சாரம் செய்கின்றவர் என்ற 2 பார்வைகளை அதில் புதிதாக கொடுத்திருக்கின்றார். அடுத்தது இவை அவர்களுடைய கையெழுத்து பிரதிகள். அடுத்தது இதுதான். இது தவிர கற்பனை வரலாற்று நாடகங்கள், திராவிட இயக்கத்தின் திரைப்பட நுழைவும் நாடக நுழைவும் அவர்கள் அந்த ராஜாராணி கதையில் கொண்டு வருவது எதற்காக என்றால், அது ஆரிய திராவிட போராட்டமாக, அதாவது ஒரு மன்னர் இருப்பார், அவர் தமிழனாக இருப்பார், அவரை வழிநடத்தி செல்பவர் என்பவர் ஒரு ராஜகுரு, அவர் ஆரியராக இருப்பார். அந்த ஆரியர் சொல் கேட்டு மன்னர் அந்த ஆரிய கலாச்சாரங்களை தமிழ்நாட்டில் புகுத்துவார். அது இறுதியாக அந்த ஆரியம் வெற்றி பெற மாதிரி நடக்கும். கடைசியாக தமிழர்கள் உணர்வு பெற்று அழிப்பார்கள். இப்படித்தான் அவருடைய பெரும்பாலான கதை அமைப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் கோகிலராணி என்ற ஒரு நாடகம். இந்த நாடகம் தான் மலேசியாவில் நடைபெற்றது. அடுத்தது இன்னும் அவருடைய நாடகங்கள் வரிசையாக ரஞ்சித சுந்தரா அல்லது ரகசிய சுரங்கம், காந்திமதி, கல்வியின் மேன்மை, சமூக சேவை, 3 பெண்கள், புதிய வாழ்வு, சிதைந்த வாழ்வு, இப்படி இந்த தலைப்புகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் திராவிட இயக்கத்தின் கருத்துல உள்வாங்கின என்று. இவை அந்த நாடகத்தினுடைய கையெழுத்து பிரதிகள். தொடர்ந்து போகலாம். அடுத்தது 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 இந்த நாடகங்களின் தொகுப்பு நூல் இது. அடுத்தது அடுத்தது இவை நாடகத்தை பற்றிய ஒரு ஆய்வு பார்வை. இவையெல்லாம் விளக்கலாத்தில் சரித்திரமாம், இது திராவிட நாட்டிலே போர்வால் இதழ். அடுத்தது கடிதம். கடிதம் ஒரு இலக்கியமாக அண்ணா தம்பிக்கு கடிதம் எழுதினார். இப்போது கலைஞர் கூட எழுதி கொண்டிருக்கிறார். உடன்பிறப்புகளுக்கு நேரு, இந்திரா காந்தி எல்லாம் கடித இலக்கியமாக கருதப்படுகின்றன. உலக நாடுகளும் கடித இலக்கியம் இருக்கிறது. இந்த இயக்கத்தை வளர்த்ததற்கு, திராவிட இயக்கத்தை வளர்த்து கடிதம் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. வெறுமனே அவர்கள் நலமும் விசாரிப்பதோ இல்லை கூட்டங்களுக்கு வருகிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, இயக்கம் சார்ந்த தெளிவுகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவும் கடிதத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தினர். அந்த வகையிலே தந்தை பெரியார் அவர்களின் கடிதம், அவர் புதுவை சிவத்திற்கு எழுதிய கடிதம் இது அவருடைய கையெழுத்து. அடுத்தது இது பேரறிஞர் அண்ணா அவர்கள்
நான் குறிப்பிட்டது போல ஒரு இலக்கியம் ஒரு 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 கருத்தை முன்வைக்கிறார், அதை கவிதையாக மாற்றுமாறு அண்ணா இவருக்கு கொடுக்கிறார். அவர் கடிதத்தை எந்த வகையில் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கான மாதிரி இது. இதுவும் அண்ணாவுடைய தான். அடுத்தது இதுவும் அண்ணா அவர்களின் கடிதங்கள் தான். அடுத்தது புதுவெச்சும் அவர்கள் இந்த அடுத்த கலை வடிவமாக அவர் நூலை பதிப்பித்து கொடுக்கிறார். என்னென்ன நூல்களை பதிப்பிக்கிறார் என்றால் எல்லாம் இயக்கம் சார்ந்த திராவிட இயக்க தலைவர்களின் நூல்களைத்தான். அண்ணா அவர்கள் எழுதிய ஆரியமாயை, அண்ணாவின் மேதினமும் திராவிடர் கழகமும், பாரதிதாசனின் முல்லைக்காடு, இது அண்ணா அவர்களின் ஆரியமாயை. அடுத்தது மேதினமும் திராவிடர் கழகம், இதுவும் அண்ணா. பாரதிதாசன் அவர்களின் முல்லைக்காடு, இவையெல்லாம் புதுவெச்சும் அவர்கள் பதிப்பித்தவை. மகாகவி பாரதியார், இது அண்ணாவும் பாரதிதாசனும் எழுதியது. அடுத்தது நாவலர் நெடுஞ்செழியன் எழுதிய புதிய பாதை. அடுத்தது அண்ணா எழுதிய 1858 1948, இது நான் முன்பே குறிப்பிட்ட தீ பரவட்டும் நூல். பெரியார் அவர்களின் உரையை அவர் நூலாக ஆக்கியிருக்கிறார், விழா உண்ணாவும் என்ற தலைப்பிலே. அடுத்தது இது அவர் அந்த பதிப்பகம் வைத்த அதனுடைய சான்றுகள். அடுத்தது இதழ்கள். அடுத்த கலை இலக்கிய வடிவமாக அவர் இதழ் நடத்துவதில் மிகவும் பங்கு பெற்றிருக்கிறார். சொந்தமாக இதழ் நடத்திருக்கிறார். அதுபோல 1932ஆம் ஆண்டிலே அவர் நடத்திய, அவர் பாரதிதாசன், நோயல், லக்காஷ் போன்ற சேர்ந்து நடத்திய புது முரசு இதழ், குடியரசு இதழுக்கு இணையாக அப்போது வந்து கொண்டிருந்தது. 1935ஆம் ஆண்டிலே கவிதா மண்டலம், முற்றிலும் கவிதை இதழ். இதற்கு ஆசிரியர் பாரதிதாசன், என்னுடைய நிர்வாகி புதுவெச்சும். அடுத்தது போர்வால் என்ற இதழ் 1971 நடந்தது, சிறப்பாசிரியர். இதுவல்லாமல் அவர் புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்ததனால் அவர் பிரெஞ்சிலிருந்து சில மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கிறார். இது பிரெஞ்சு இலக்கண நூலுடைய மொழிபெயர்ப்பு. அடுத்தது அவர் சிறுகதைகளை மொழிபெயர்த்தது, பிரெஞ்சு கதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்தது இது ஒரு கவிதை, விக்டர் ஓய்கோவின் கவிதையை அவர் துக்க வீடு என்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்தது இவையெல்லாம் தவிர்த்து அவர்கள் பேச்சும் கலை இலக்கிய வடிவமாக தான் அவர் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி நடந்த மிக அரிதான சில துண்டறிக்கைகளை இங்கே கொடுத்திருக்கிறேன். அடுத்தது இவையெல்லாம் அதை சார்ந்ததுதான். அடுத்தது இவையும் அவை சார்ந்ததுதான். இவை இல்லாமல் அவர்கள் அந்த தங்களுடைய கொள்கையை பரப்ப திருமணங்களை, அது தமிழ் வழி திருமணம், சுயமரியாதை திருமணங்களை அவர் நடத்துவது எதற்காக என்றால், ஒரு பார்ப்பனர் போய் ஒரு புரோகிதம் செய்வதற்காக போகவில்லை, தங்களுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக தான் அந்த சுயமரியாதை திருமணங்களை அவர் கையில் எடுத்தார்கள். அப்படி அவர் பல திருமணங்களை நடத்தி வைத்திருக்கின்றார். அடுத்தது அவருடைய படைப்புகள் குறித்த விளக்கங்கள். அடுத்தது இது மேலும் இந்த ஆய்வு இன்னும் விரிவாக நிகழ்த்தப்படலாம். அந்த அளவில் என்னுடைய இங்கே இந்த ஆய்வை நான் நிகழ்த்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அரங்கத்திலே கூடியிருக்கிற அத்தனை பேரின் சார்பிலே உங்களுக்கு மனம் திறந்த பாராட்டுக்கள். ஒரு சீரிய முயற்சி நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சில இலக்கியங்களை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட புதுவையிலே இப்பேற்பட்டவர் ஒரு வாழ்ந்திருக்கிறார். அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. அவர் பன்முகங்களை கொண்டிருக்கிறார் என்ற செய்திகளிலும் அந்த திராவிட இயக்கத்தினுடைய தோற்றம், வரலாறு எல்லாம் பல விஷயங்களை அருமையாக தோர்த்து கொடுத்திருக்கிறீர்கள். மிகவும் இதை இன்னும் அந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறது. அந்த கடிதங்களை பற்றி சொன்னீர்கள். இப்போது கடிதம் எழுதுகிற பழக்கமே மறந்துவிட்ட ஒரு காலம். அந்த கடிதங்கள் எப்படி தாக்கத்தை உண்டாக்கிறீர்கள் சொன்னீர்கள். ஆங்கிலத்தை பொறுத்தவரை லெட்டர் டு மை டாட்டர், நேரு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்கள் இந்திய அளவிலும் உலக அளவிலும் மிக எல்லோராலும் படித்து இந்த சமூக விஷயங்களிலும் நாட்டில் ஏற்படுகின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இன்னும் கூட போனால் இந்த மாதிரி அந்த கடிதங்களிலே ஏற்பட்ட மாறுதல்கள், தாக்கங்களை பற்றிக்கொண்டு நீங்கள் தனியாக ஒரு புத்தகம் கூட எழுதலாம். உங்களுடைய சிறிய முயற்சிக்கு பாராட்டு. நன்றி.